பார்த்துக்கிட்டு குப்பை பறக்கிட்டு அலைவாழ்வெல்லாம் இருக்கும். அப்படிங்களா மேடம்? ரொம்ப நல்லது. நான் குப்பை பறிக்கினா நீ ஆம்பளை பறிக்கணும் ஒத்துக்கிறியா? இப்ப சோனி ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க, வாயை உடச்சு கையில தந்துருவேன் பத்துக்க. அப்புறம் நான் இல்லாத நேரத்துல என்னைய பார்த்து குப்பை பறிக்கி தெரு பறிக்கிட்டு இருக்க அப்படின்னா நானும் உன்னையே சொல்லதான் செய்வேன், கேட்டுக்கிட்டு இரு. இப்ப சோனி அவ உன்னைய காணுன்றதுக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாவ. அப்ப நானும் அவளை விளையாட்டுக்கு சொன்னேன்னு எடுத்துக்க சொல்லு. எதுக்கு இப்ப கொந்தளிக்காவ? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் முட்டியை பிடிச்சி ஆஞ்சி பல்லு இல்லைன்னா உடச்சி கையில தர போறனா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் என் கையை புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாரு. எல்லாம் குமரிவள அங்க என்ன சண்டையா போட்டுட்டு அடக்கிய? இந்த வாரங்க ஒரு நிமிஷம் நம்மள உட்கார விடாதுமா, திங்கையும் விடாதுவே. என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு பிறந்து தொலைஞ்சிருக்குதுவே. எங்க கொஞ்சம் இருங்க கண்ணா, இந்த வாரேன். சாப்பாடு நல்லா நிறைய தான் இருக்கு, பரவாயில்ல. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் சரி நீட்டானுவேன். ஏன்னா ஒரு தட்டி எனக்கு முழுசாவே வந்திருக்கு, இதுல எனக்கு புல்லாலாம் சாப்பிட முடியாது. என்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. என்னல சுவார வேணா நீங்க எடுத்துக்கிடுங்க, அந்த சிக்கனை வேணா அப்படி தள்ளி விடுங்க, நாங்க சாப்பிடுறோம். அதானே தெரியும், நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அவ சுவாத்துக்கு செத்த வாக்காவா அப்படிதான் சொல்லுவா. நீங்க பிரியாணி எப்படி தள்ளி விடுங்க, நாங்க பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டுறோம். ஏன்னா இப்ப என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எம்மா அவ என்னைய பத்தி தெரு பொறிக்கி அந்த பொறிக்கி இந்த பொறிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா. வாய் எந்தாலும் கிழிச்சு தச்சு விடுவேன் அம்மா தச்சு. நீ சும்மா எல்லாத்துக்கும் என்னையவே குறை சொல்லு. உன் முத என்னைய தெரு பொறிக்கின்னு சொன்னா அவளை எதுவும் சொல்லிடாத. சும்மா எல்லாத்துக்கும் எண்ணெயை மட்டும் உடனே கையை வாங்கிற அடிக்கிறதுக்கு. ஏன் குமரி, என் கையை பிடிக்க அளவுக்கு ஆயிட்ட என்ன நீ? பின்ன என்ன நடந்துச்சு என்ன யாதுன்னு கூட கேட்காம எதுக்கு எடுத்தாலும் உடனே என்னையவே குறைச்சுன்னு எனக்கு கோவம் வராதோ? எம்மா அதை நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அவளை இன்னும் காணும்னு. அதுக்குள்ள அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என்னைய அப்படி சொல்றாமா? அவ மட்டும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் மட்டும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அதானே? இங்க பாரு, வந்திருக்க இடத்துல கை வைக்க விடாதுன்னு பாக்கேன். 2 பேரையும் அடிச்சு வெடுத்து போடுவேன் அம்மா, வெடுத்து. எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போங்க. எந்தாலையும் நான் போறேன். போ, எந்தாலையும் போ, அந்த போய் செத்துரு. இவன் எம்மா ஏன் இப்படி அவளை திட்டுனா? இல்ல வேற என்னடா, வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைல கொஞ்சம் அடக்கமா இருக்கியல நீங்கள் வேணாம். ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கிய, நிம்மதியா ஒரு வாய் சோறு திங்க விடுறியலா 2 பேரும்? எப்ப பாரு அவ அடிச்சுட்டா பிடிச்சிட்டா கடிச்சிட்டான்னு ஒரே சண்டை. உங்க சண்டையில கடந்துக்கிட்டு என் தலைதான் இடிக்குது. இவ அதுக்கு இப்படியாப்ப திட்டுவா அவளை? சாவுன்னு சொல்லிட்டே. ஆமா, அவ ஒரு நேரம் சாப்பிடலன்னா ஒண்ணு ஆவாண்டா. நீங்கள் போய் சாப்பிடுங்க. சாவுன்னதான் என்ன செத்துறவா போறா? அட போவ கும்மி, நான் போய் அவளை பாக்கேன். சந்தியா நில்லு, நானும் வரேன். எப்ப இருங்க நானும் பாரு, அவ்வளவு இப்ப திங்காம ஓடுதுவே. ஒருத்தரையும் நிம்மதி இல்லாமல்ல ஆக்கியாய்வா. இதுக்குதான் இவன் மேல கோவம் வர்றது. என்னன்னையும் போங்க, வந்து சாப்பிடலன்னா அவ்வளோ பட்னியா கடங்க. எனக்குன்னு வந்து பிள்ளைகள்னு வாச்சிருக்கு பாரு. லட்சி எதுக்கு கட்டிட்டு அடக்கிய பிள்ளைகிட்ட? நான் பெத்து வச்சிருக்கேன் இளையது, அதை தான் திட்டிட்டு வரேன். அவளை திட்டிட்டு போனதும் எல்லாம் கிளாச்சிக்கிட்டு அவ போயிட்டா, அவ பின்னாடி அவ்வளவும் போயிட்டுவேன் அவளை தேடிக்கிட்டு. ஏன் எதுக்கு சோனி கிளாச்சிட்டு போனா? எதுக்கு அந்த பிள்ளைய திட்டினிய? வேற என்ன, அவங்களுக்கு வாய் இப்ப ரொம்ப அதிகமா போச்சு. வாய் ஒரு நாள் கிழிச்சு தைக்கனா இல்லையான்னு வேற அவங்களுக்கு. சந்தியால பார்த்து ஆம்பளை பொறிக்கின்னு இருக்கா, அவ இவளை தெரு பொறிக்கின்னு இருக்கா, இவ ஆம்பளை பொறிக்கின்னு இருக்கா, மாத்தி இருந்து பொறிக்கிருக்காவ சண்டை போட்டு. அதான் எந்தாலையும் போ, அந்தாலும் செத்து ஒளின்ட்டேன். அந்தாலும் போயிட்டா கிளாச்சிக்கிட்டு. அட லட்சு, அதுக்கு பிள்ளைய பார்த்து இப்படியா சொல்லுவிய? வேற வந்த இடத்துல ஒரு நிம்மதி வேண்டாமாக்கும். ஒரு வாய் சுவாரதுங்க விட மாட்டேங்காலுவே. இவங்க சண்டையதான் நமக்கு பார்த்து தீர ஏழ மாட்டேங்க, வேற நமக்கு ஆத்திரமா வருதுல்ல. அதுக்குன்னு இருந்தாலும் லட்சுமி இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லியிருக்க கூடாது அம்மா. ஏக்கு அப்படி நம்ம சொன்னதான் என்ன வேணும்? இப்ப போய் சாவையா போறா? அவ நம்ம உயிரெல்லாம் வாங்காம போகண்டா. சரி எல்லாம் சாப்பிடுங்க, நான் அந்த வாரேன். ஏக்கா இப்ப நீங்க எங்க போறீங்க? அவளை திட்டேன்னு மனசு சங்கடமா இருக்கு. இனிமே எங்க திங்க? நீங்கள் சாப்பிடுங்க, நான் அந்த வாரேன். அட லட்சுமி வா, 2 வாய் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைகள் தான் பேர் கால்வல்ல, அவ்வளோ கூட்டு வருவாள். 2 வாய் சாப்பிடு. ஆமாக்கா, நீங்க சாப்பிடுங்க. எங்கனதான் மரத்தடியில உட்கார்ந்துருப்பாவ. அப்புறம் வேணா நம்ம சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். நீங்க சாப்பிடுங்க முத. இல்ல பெரிய பொண்ணு, எனக்கு பசி இல்ல. பத்தியலா ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகுதுன்னு. அதுக்குதான் வாயை கொஞ்சம் அடக்கி பேசணும், அடக்கி வாசிக்கணுங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாக்கை திங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு வைங்களாம், நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அடே அப்பா, உமாவோட தத்துவம். நீ இப்ப சொன்னியே அது வாஸ்தவமான பேச்சுதான். வார்த்தையை விட்டுட்டு தான் அப்புறம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போய் தெம்பா பிள்ளைய சமாதானப்படுத்துங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவானுவ. கிளம்பிட்டியலா, சாப்பிட்டுட்டியலா, சீக்கிரம் போனாதான் அடுத்த இடம் சுத்தி பார்க்க முடியும்னு. அதுக்குள்ள போய் 2 வாய் சாப்பிடுங்க. ஓடுங்க ஓடுங்க. என்னோட மனசும் பழுதாகி போச்சு, சரி செய்ய வழியும் தெரியலம்மா. என் பிள்ளை என்று ஊர் சொல்லும் போது எனக்கு நான் யாரோ என்றாகி போகும். ஒத்த சொந்த நீ இருந்தால் போதும் அம்மா, மொத்த பூமி எனக்கே நான் சொந்தம் அம்மா. சோனி சோனி இப்ப சோனி எங்க போய் தொலைஞ்சா? இப்ப எல்லாரும் இங்கே நின்று தேடணும்னா சரிப்பட்டு வராது. எல்லா பக்கமும் போய் தேடுவோம். ஐயோ, எல்லா பக்கமும் போய் தேடுறோன்னு மறுபடியும் நம்மளே யாராவது ஒருத்தர் தொலைஞ்சு போனால் எங்கே போய் தேடுறது? சேர்ந்தே போய் தேடுவோம். ஆமா, அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு சொல்றதும். சரி, அப்ப வாங்க சேர்ந்தே போய் சீக்கிரம் தேடுவோம். ஐயோ, சோனி எங்க போனான்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. ஹோட்டலை விட்டு வெளியே போயிட மாட்டான்ல? வெளியே போக மாட்டான்னு தான் நினைச்சேன். எதுக்கும் சதீஷுக்கு போன பண்ணி அவனை கொஞ்சம் கேட்டு பக்கம் போய் வெளியே பார்க்க சொல்லுவோமா? சரிப்பா. சரி, அப்ப வாங்க சேர்ந்தே போய் தேடுவோம். அவனுக்கு இடையில போன் பண்ணி கூப்பிடுவோம். சீக்கிரம் ஓடியாங்க. எங்க அம்மைக்கு என்னைய பிடிக்கல, அதனாலதான் என்னையவே எப்ப பார்த்தாலும் சத்தம் போடுறா எல்லாத்துக்கும். சந்தியா மட்டும் என்ன சொன்னாலும் நம்ம சீரியஸாவே எடுத்துக்க கூடாது. நம்ம மட்டும் ஏதாவது சொன்னா அவ உடனே சீரியஸா எடுத்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே அம்மா நம்மள அடிக்க ஆரம்பிச்சிருவா. இதனாலதான் அவளை எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்தியா தான். எனக்கு இருக்கவே பிடிக்கல. எங்க அம்மா நீ செத்துருன்னு சொல்லிட்டா. நான் சாவ போறேன். யார் கண்ணிலையும் படாம எந்த அலையாவது போக போறேன். அட, இது அந்த வாயாடி தானே? சாப்பிட போறேன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுனா இப்ப எதுக்கு இங்க வந்து தனியா மறுபடியும் உட்கார்ந்துருக்கா? இல்ல வேற யாருமா? எனக்கு தான் அப்படியே கண்ணுக்கு தெரியுதா? நமக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைக்கேன். எங்கேயாவது போலான்னு முடிவெடுத்தோம். சரி, எங்க போறது? இந்த ஊர்ல ஒரு இடமும் தெரியாது. காசுக்கு என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சிருச்சு அந்த பிள்ளை. இல்ல, இது வாயாடியே தான். வேற யாருமோன்னு நினைச்சேன். வேற யாரும் மாதிரிலாம் தெரியல. கன்ஃபார்ம் இது வாயாடி தான். என்ன பண்ண போறா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. அப்ப செத்துற வேண்டியதுதான். செத்தாதான் நிம்மதி. நான் சாவ போறேன். எங்க அம்மா சாவ சொல்லிட்டாவே. என்னது இது? திடீர்னு அழுகுற மாதிரி தெரியுது. ஏய் மச்சான், சாப்பிட வாடா. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் மாப்பிள்ள, கொஞ்சம் இங்க வாயேன். இங்க நிக்கிறது கொஞ்சம் யாருன்னு பாரு. என்னாச்சுடா? எதுவும் பிரச்சனையா? அங்க பாரு, அதுல நிக்கிறது அந்த வாயாடி தானே. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை அழுதுகிட்டு நிக்க மாதிரி இருக்கு. யாரு? சோனியா? ஆமா, அவளே மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ரெஸ் தானே அந்த பிள்ளை போட்டிருந்தது. திரும்பி எனக்கு மூஞ்சி எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு என்னமோ அந்த பிள்ளை மாதிரியே தோணுது. ஆனா ஆமா, அந்த பிள்ளைச்சி தான். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு தானே போனா ரூமுக்கு. அதான் எனக்கும் தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளை தானே இல்ல இது வேற யாருமான்னு. இங்க இருந்து பார்க்க மூஞ்சி எதுவும் தெரியல. பேக் வியூ தான் தெரியுது. என்னமோ பண்ணாத்திட்டு இருக்கு. சரியா காதுல விழ மாட்டேங்குது. திடீர்னு அழுகுற சவுண்ட் மட்டும் இப்போ லாஸ்ட்ல கேட்டுச்சு. அதான் அந்த பிள்ளை தானே இல்ல வேற தானே யோசிச்சுட்டு இல்ல நிக்கேன். அவளே தான். ஏ பிள்ளைச்சி, ஏ சோனி, எடி வாயாடி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட பாடுறா, பிள்ளைச்சி சர்க்கஸுக்கு எல்லாம் காட்டுறா. தாண்டி எல்லாம் எங்க ஓடுறா இப்போ? ஏய், எனக்கு என்னமோ சரியா படல. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். நீ சாப்பிட்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன். அந்த குள்ளச்சி ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டு இருப்பா. வா, நம்ம சாப்பிடலாம். இருமச்சா, நான் இதுக்கு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். அட, இவன் எதுக்கு இப்ப இப்படி பறந்து ஓடுறான்? இந்த குள்ளச்சிக்கும் ஒரு இடத்துல இருப்பு கிடையாது. சர்க்கஸ் வித்தகாரிக்கானங்க தாண்டி எங்க ஓடிட்டு இருக்கான்னு தெரியல. இப்போ சாப்பிட்டுட்டு சீக்கிரமா பஸ்ல வந்து ஏறி இருக்கணும். அப்பதான் சுத்தி பார்க்க கூட்டு போக வேண்டியிருக்கேன். இன்னைக்கு லேட்டா மட்டும் வரட்டும். உங்களை மண்டே ஓட்டையாக்கிடுறேன். சரி, இவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள வாரானான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு காலி பண்ணி வைக்கணும். பட்னியா கிடக்கட்டும்னு. எங்க போச்சு இந்த பொண்ணு? இங்கதானே இருந்துச்சு. மேல இருந்து பார்க்கும்போது தாண்டி குதிச்சு போனா. இவ்வளவு சீக்கிரத்துல எங்க போனான்னு தெரியல. கண்ணுக்கு எட்டின தூரத்துல ஆளை காணுமே. சரி, நம்மளும் அந்த பக்கம் தேடி பார்ப்போம். எப்ப அவளை எங்க தேடியுமே காணும்ப. எனக்கு பயமா இருக்கு. ஆமா, நம்மளும் இந்த ஹோட்டலே சுத்தி வந்துட்டோம். அவளை எங்கேயுமே பார்க்க முடியல. ஒருவேளை வெளியே தான் இருப்பாளோன்னு தோணுது கோச்சிக்கிட்டு. ஒருவேளை பஸ்ல ஏறி போய் உட்கார்ந்துருப்பாளோ? அங்க போய் பாப்போமா? அங்க போயிருப்பாளா? அது பஸ் எல்லாம் பூட்டி தானே வச்சிருப்பாங்க. அந்த டிரைவர் திறந்து வச்சிருப்பாரா என்ன? தெரியலையே. ஒருக்கா எதுக்கும் வேணா அங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். உன்னால பயங்கர கோவத்துல இருக்கல. பேரு தயவு செய்து என் மூஞ்சி முன்னாடி நிக்காத. கடுப்பாயிருவேன். என்ன சோடாபுட்டி இப்படி கொந்தளிக்க? ஏதோ இலவு உளுந்த மாதிரி வாயை உடைச்சிருவேன் பத்துக்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருந்தானா? நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமால? சொல்லதானல செஞ்சேன். சோனியை காணவ கோச்சிட்டு எங்கேயோ போயிட்டா கொஞ்சம் தேடணும் வாழன்னு. அட, நம்ம சோனியை பத்தி நமக்கு தெரியாதா? அவ கிளாஸுக்கிட்டு எல்லாரும் தேடணும்னு எங்கேயாவது ஒளிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பா. இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அதனால அதுக்கு நீ சுவாத்தனை விட்டுட்டு வர முடியுமா? அதுவும் பிரியாணி சூப்பரா இருந்தது. லெக் பீஸோட அதை தின்னாம வந்தானே என் கூட இருக்கவனும் தின்றுவானுவேன். அதனால நான் அதை தின்னுட்டு பொறுமையா வாரேன். அவங்க இன்னும்
கொந்தளிக்காத. இவ என்ன நடந்துச்சு என்னன்னு தெளிவா சொல்லு, அப்பதான் தேட முடியும். சோனியாவி அம்மா திட்டிட்டாவ, செத்துருன்னு சொல்லிட்டாவ. அந்த அளவுக்கு கோவத்துல அவ குவாச்சிட்டு வந்தா. எங்க போனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவ ஹோட்டலை விட்டு வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். நாங்க இங்க எல்லா இடமும் தேடிட்டோம், ஆளே காணும். அதனால எனக்கு பயமா இருக்குல்ல. தயவு செய்து அவளை கொஞ்சம் வெளியே போய் தேடல. எங்களுக்கும் வெளியே போக பயமா இருக்கு. வேற வீட்டுல சத்தம் போடுவாங்களோன்னு. சரி சரி, கூல் கூல், நான் போய் தேடுறேன் இருங்க. இருந்தாலும் இவ்வளவு சீரியஸான விஷயத்தை நீங்க இவ்வளவு பொறுமையாவே என்கிட்ட சொல்றது முதல்ல சொல்லி இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் அதத்தானல போன்ல நானும் சொன்னேன். காதுல வாங்காம தின்னுகிட்டு இருக்க பிஸில இந்த வாரேன்னு கத்திட்டு வச்சேன். ஆம்பளை சதீஷ் சீக்கிரம் வெளியே போய் பாருல. சரி, நான் தான் போய் பார்க்கேன். அவங்களையும் போன போட்டு வர சொல்றேன். வந்து அவங்களையும் தேட சொல்றேன். சரி, நான் அதுக்கு வெளியே போய் பார்க்கேன். சீக்கிரம் போய் பாரு. நான் ஏன் சாவணும்? நான் சாவ மாட்டேன். நான் செத்தாலும் அதுக்கப்புறமா என் புது துணி எல்லாத்தையும் சந்தியா தான் எடுத்து உடுப்பா. தேவையா எனக்கு? அது எனக்கு தான் வேணும் என் துணியெல்லாம். அவன் நான் இல்லைன்னு அப்புறம் சந்தோஷமா இருப்பா அம்மா அப்பா கூட. நம்ம மட்டும்தான் செத்துட்டு அதுக்கப்புறம் இருந்து அழுதுகிட்டு இருக்கணும். ஆனாலும் நான்லாம் சாவ மாட்டேப்பா. என்னோடது எல்லாமே எனக்கு தான். அப்புறம்